4 சென்டிமீட்டர் மழை தான் பெய்திருக்கிறது. இந்த 4 சென்டிமீட்டர் மழைக்கே பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில இருந்த பிரச்சனைகள் என்னென்ன, நடைமுறை பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத எந்த மீடியாவும் பேசல. ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். என்ன பயம் கழுத்து கத்தியா வந்துரும். எந்த மீடியாவும் பேசக்கூடாது என்பதற்கு வழக்கம் போல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. போ நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இதுல பாத்தீங்கன்னாக்க அதே நீங்க 2021 நம்ம பார்க்கக்கூடிய போட்டோ ஷூட். அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. உங்ககிட்ட எதிர்பார்ப்பது என்ன? அதிகாரிகளை முடக்கி விடுவது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவர்கள் பணிகளை செய்கிறார்களா என்பதை பார்ப்பது. இதுதான் முதலமைச்சரிடம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. முதலமைச்சரே ஒரு குச்சியை எடுத்துட்டு போயிட்டு சாக்கடையை குத்துறோம்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? இல்ல, உனக்கு அது கூட வராது, அது வேற விஷயம். ஆனா நாம எதிர்பார்க்கக்கூடியது இந்த முதலமைச்சரிடம் இருந்து பப்ளிசிட்டி கிடையாது, விளம்பரம் கிடையாது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. இந்த மாதிரியான நாடகம் 2021 நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? 2021 நடந்த பொழுது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இப்பொழுதே எங்களிடம் எதிர்பார்த்தால் என்ன நியாயம்? அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்காரன் நாயே. ஒரு ஆண்டு பொறுங்கள் அப்படின்ட்டு. சரி, 2022 அப்பவும் மழை. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னாக்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் தான் நடந்திருக்கிறோம். ஏன் கருவாப்பையில இந்த சோறு செமிக்க மாட்டா? எனக்கு செமிக்கியா? சரிப்பா, உனக்கு இஷ்டம் தானே, பண்ணிக்கப்பா. இது 10 மாத குழந்தை. வா, ஆட்சியே 60 மாசம் தான். ஏன் அதுல 10 மாசம் எதுவும் புடுங்கலன்றதுதான் நம்மளோட கேள்வி. நாங்கள் சென்னை மாநகராட்சிக்கு ஒரு 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் நாங்க இந்த சென்னை மாநகராட்சிக்கு ஒதுக்கிக்குது. நக்கல்யா அவனுக்கு. நாங்க மழைநீர் பணிகள், வடிகால் பணிகள் முற்றிலும் நிறைவடைந்து விட்டது. கிட்டத்தட்ட 70% பணிகள் நிறைவேற்றி விட்டோம். 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 90% மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டது. 95% பணிகள் முடிவடைஞ்சிருச்சுப்பா. சென்னையில ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுப்பா. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியாவிலிருந்து, உதயநிதி ஸ்டாலினிலிருந்து, மு.க. ஸ்டாலினிலிருந்து, அமைச்சர் சேகர் பாபுல இருந்து, கே.என். நேருவில இருந்து, பெருசா போய்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம கிட்னி திருடன் இருக்கிறார்ல மாசு, அந்த மா சுப்பிரமணியம் வரைக்கும் இதே கதையா ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க இந்த 4 வருஷமா. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. அப்ப அந்த 4000 கோடி எங்கடா நக்கிக்கிட்டு போனுச்சுனாக்க அதற்கு ஆதாரம் இல்லை. நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். 4000 கோடி ரூபாய்க்கு என்னடா பணிகள் செஞ்சனாக்க அந்த பணிகளுக்கு எந்த இடத்துல இந்த பணிகள் செஞ்சன்னு காட்டுறதுக்கு ஒரு சிறு துரும்பு கூட கிடையாது. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சென்னை முழுவதும் கடந்த 2 நாட்களில் பெய்த மழையில், அதாவது வெறும் 4 சென்டிமீட்டர் பெய்த மழைக்கே சென்னை நாறிடுச்சு. எல்லா ஊர்களிலும், எல்லா ஏரியாக்களிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பெரிய பெரிய சாலைகளில் எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த காணொளிகள், வீடியோக்களை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்குதான் அந்த பில்டப்பா. ஏன்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். எங்க பார்த்தாலும் அந்த கழிவுநீர் கால்வாய் பணிகள் தொடர்வதற்கு தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா பணியை முடிக்கல. ஒரு பணியை நான் முழுமையா முடிச்சிட்டேன்பா அப்படின்னு ஒரு பணிகளை சொல்லு பாப்போம். என்னடா புத்தலாட்டது? அந்த 4000 கோடி எங்க போச்சு? அப்ப அந்த 4000 கோடிக்கு நீ என்ன பணி செஞ்ச? அத செலவு பண்ணிட்டேன். எங்க போச்சுன்னு நாங்க சொல்லட்டுமா? அந்த 4000 கோடிக்கு 40 பேர் பங்கு. எப்படி? 4000 கோடியும் 40 பேர் பங்கும். இந்த பழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் புரோக்கர் வேலை பண்ணலாம். மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு பங்கு போயிடணும் சென்னை மாநகராட்சியில இருந்து. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு தனியா ஒரு பங்கு போயிடணும். அமைச்சர் சேகர் பாபு இருக்காருல்ல, அவர் தான் பேட்டர் அப்படி, சென்னையினுடைய பேட்டர் அப்படி அமைச்சர் சேகர் பாபு, அவருக்கு ஒரு பங்கு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுவுக்கு ஒரு பங்கு போயிடணும். அப்புறம் கே.என். நேரு இருக்கிறார்ல,
அந்த பெருநகரங்கள் நகராட்சி உள்ளாட்சிகள் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேருவுக்கு ஒரு பங்கு போயிடணும். 50 50 50 50 கம்பெனி 50. இதெல்லாம் போக அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரன், மாவட்ட செயலாளர், லோக்கல் MLA, ஒன்றிய கவுன்சிலரு, அப்புறம் ஒன்றிய பிரதிநிதிகள், வார்டு மெம்பர் வரைக்கும் எல்லாரும் இந்த பங்கை 40 போட்டா 10 பைசா பேருமையா? என்ன 50 ரூபாய் தரேன், நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசு நகையோட வருவேன். அப்ப இந்த 4000 கோடி பங்கை எவன் தின்னான்னு இப்ப தெரியுதா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதிமுக ஆட்சியில கொள்ளையே அடிக்க மாட்டாங்க, அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேங்க. இருக்கும், ஆனா வேலையை கரெக்டா முடிச்சிருவாங்க. நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அவங்க பணத்தை அடிச்சாலும் வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா இவங்க பணத்தை மட்டும்தான் அடிச்சிருக்காங்க, வேலை அத்தனையும் பெண்டிங்கா இருக்குது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இதே சென்னையில கண்ணகி நகர்ல ஒரு பெண் வண்டியில போயிட்டு அந்த கரண்ட் கம்பத்தை மிதிச்சு, அந்த கரண்ட் ஒயரை மிதிச்சு இறந்தாங்களா இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னொரு பெண்ணு வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டி வைக்கப்பட்ட அந்த பள்ளத்துல உள்ள விழுந்து உள்ள இருக்கிற கம்பிலாம் குத்தி விடிய விடிய உயிருக்கு போராடி இறந்தாங்களா இல்லையா? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா சென்னையில? அப்ப இதற்கெல்லாம் யாரு பொறுப்பு? அந்த இறந்து போன உயிர்களுக்கு யாரு பொறுப்பு? இவருக்கு இதான் வேலை. ஆனா வெக்கமே இல்லாம பணிகளை நாங்க 95% முடிச்சிட்டோங்க, ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுன்னு அந்த மா சுப்பிரமணியம் வெக்கமே இல்லாம வாய் விட்டு சொன்னார்ல. இன்னைக்கு அந்த மனசெல்லாம் எங்க? என்ன என்னைய தேர்றாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா, என்னைய குள்ள சொல்ல பாக்குறாங்க, நடக்காதா? கிண்டியில பாத்தீங்கன்னாக்க, கிண்டியில வந்து அந்த காந்தி மண்டபத்துக்கு எதிரில இருக்கிற ரோடு எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி அப்படி வெள்ளம் ஆறா ஓடி இருக்குது மழை நீர். அங்க போக்குவரத்து நெரிசல், அவ்வளவு நெரிசல் ஏற்பட்டு இருக்குது அந்த மழை வெள்ளத்தால. இன்னைக்கு உன்னை செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். எங்க சொன்ன கேளுங்க. நம்ம வேளச்சேரி பள்ளிக்கரண ரோடு இருக்குல்ல, அந்த பள்ளிக்கரண வேளச்சேரி ரோடுல யாருக்காவது குழந்தை பிறக்கலன்னு வச்சுங்களேன், ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். குழந்தை பிறகுல வந்து ரொம்ப சிரமமா இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறக்கலனாக்க அந்த ரோட்டுல ஒரு 10 நட ஆட்டோவில் இப்படி நடந்தீங்கன்னா கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், புள்ள பிறந்துரும். எப்படி எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. அந்த மாதிரி ரோட்டை வச்சிருக்கானுங்க, புள்ளத்தாச்சி மாதிரி மேடும் பள்ளமும் மேடும் பெல்லமுமாக அந்த ரோடு இருக்குது. அந்த ரோட்ல என்னைக்காவது முதல்வர் போய் பார்த்து இருக்கிறாரா? முக ஸ்டாலின் போய் பார்த்துறாங்களா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். அல்லது அந்த மேக்கப் ராணி, அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மேக்கப் ராணி நம்ம தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் என்னைக்காவது அந்த ரோட்ல போய் பார்த்திருப்பாரா? பல வருடங்களாக அவர்கிட்ட இந்த குற்றச்சாட்டை நாங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அப்ப சென்னையில எந்த ஒரு பணிகளுமே நடவடிக்கை இல்லை. ஆனா 2 நாளா இந்த திமுக கொத்தடிமைகள் இணையத்துல அவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற பேசாம உட்காரப்பா, விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாத்து.